ஹாய் கேஸ், இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஃப்ளோனா என்னென்னு பார்க்க போகிறோம். ஆர்டர் ஃப்ளோனா என்ன? அது வந்து எப்படி சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம், எப்படி ஃபைண்ட் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஆர்டர் ஃப்ளோனா என்னன்னா, உங்களோட பழைய ஒரு புல் பேக் இருக்கும் மார்க்கெட்டில். லாஸ்ட்டாக ஒரு புல் பேக் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செல் ஆர்டரோ இல்லை ஒரு பை ஆர்டரோ இருக்கும். அதை வந்து திரும்பி மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு மேலே போகும். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் ஃப்ளோன்னு சொல்லுவோம். இப்போ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து மார்க்கெட் வந்து ஒரு பை ட்ரெண்டில் இருக்குது. மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகுது, கீழே இறங்குது, திரும்பி மேலே போதா. திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பி வந்து இது ஒரு புல் பேக். இந்த புல் பேக்கில் மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு இங்கே இருந்து ஏதோ ஒரு பை ஆர்டர் இருக்கும். அந்த பை ஆர்டரை டச் பண்ணிவிட்டு மேபி அது ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆர்டர் பிளாக்காக இருக்கலாம். அந்த இடத்த டச் பண்ணிவிட்டு திரும்பி மேலே போகும். இப்போ இங்கே பாருங்க, இங்கேருந்து மார்க்கெட் ஒரு புல் பேக் கொடுத்து திரும்பி மேலே போயிருக்குது, திரும்பி கீழே இறங்குதா. இது ஒரு ஆர்டர் ஃப்ளோ. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோ மார்க் பண்ணுவோம். இப்போ இந்த இடம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் ஃப்ளோவாக மார்க் ஆகும். ஓகே, இப்போ ஆர்டர் ஃப்ளோலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மிட்டிகேட்டட் ஆர்டர் ஃப்ளோ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் ஃப்ளோ. மிட்டிகேட்டட் ஆர்டர் ஃப்ளோனா என்னன்னா, இப்போ இது ஒரு ஆர்டர் ஃப்ளோ. இந்த ஆர்டர் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் டச் பண்ணிட்டு மேலே போயிடுது. அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மிட்டிகேட்டட். அந்த இடத்துல வந்து திரும்பி மார்க்கெட் வர வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்க வேணாம். இப்போ இந்த இடம் பாருங்களேன், இங்கே வந்து மார்க்கெட் டச் பண்ணிட்டு போயிடுது. ஆனால் இப்போ இந்த ஜோனை பாருங்கள், இதுவும் கீழே இறங்கி மேலே இது ஒரு புல் பேக். இந்த இடத்துல ஒரு ஆர்டர் ஃப்ளோ இருக்குது. பட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த டச் பண்ணாமலே மேலே போயிருக்குது. அப்படின்னா என்ன ஆகலாம்னா, மார்க்கெட் நெக்ஸ்ட் மூவில் கூட திரும்பி இந்த ஆர்டர் ஃப்ளோவை டச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே போகலாம். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் ஃப்ளோ ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஆர்டர் ஃப்ளோ டச் பண்ணிவிட்டு மேலே போயிடுது. இப்போ இது வந்து இந்த சார்ட்டில் காட்டுற பாருங்க, இது ஒரு புல் பேக் டவுன் ட்ரெண்டுக்கு. மார்க்கெட் மேலே போனால் கீழே இறங்கி திரும்பி அந்த ஆர்டர் ஃப்ளோவில் டச் பண்ணிட்டு தான் கீழே இறங்கிருப்போம். அந்த ஆர்டர் ஃப்ளோக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் பண்ணியிருப்பாங்க. அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பிளாக்காக இருக்கலாம், ஃபேர் வேல்யூ கேப்பாக இருக்கலாம். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி அந்த இடத்த தான், இப்போ இங்கே ஒரு ஆர்டர் ஃப்ளோக்குனா இந்த இடத்த டச் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துடலாம், இல்லைனா ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிருக்கலாம், இல்லை ஒரு எஃப்இஜி எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு திரும்பி மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கும். ஓகே, அப்போ இதெல்லாம் என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல். இதெல்லாம் இன்டர்னல் ஆர்டர் ஃப்ளோ. இப்போ இங்கேருந்து மேலே ஏறினா கீழே இறங்கினா இது ஒரு ஆர்டர் ஃப்ளோ. இதெல்லாம் வந்து இன்டர்னல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஆர்டர் ஃப்ளோ. இங்கேருந்து இங்கே இந்த இடத்த மேலே ஏறி கீழே இறங்கலாம், திரும்பி இந்த இடத்த வந்து டச் பண்ணுவோம், மார்க்கெட் டச் பண்ணி. இதுதான் ஒரு ஆர்டர் ஃப்ளோ. இந்த ஆர்டர் ஃப்ளோ வந்து உங்களுக்கு இந்த ஆர்டர் ஃப்ளோக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து ஒரு எஃப்இஜி இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்வீப் இருக்கலாம், இல்லை ஒரு இன்டியூஸ்மெண்ட், இல்லை ஒரு ஆர்டர் பிளாக் எங்கன்னா டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபாலோ ஆகும். இப்போ எங்கே வரலாம், இங்கேருந்து இங்கே ஒரு ஆர்டர் ஃப்ளோ, பட் மார்க்கெட் வந்து டச் ஆகலை. அப்போனா என்ன, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் இங்கேருந்து திரும்பி இங்கே போகலாம், இந்த ஆர்டர் ஃப்ளோவை டச் பண்ணிவிட்டு. அங்கேருந்து ஒரு புல் பேக். ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் சார்ட்டில் காட்டுறேன், அதில் காட்டினா உங்களுக்கு ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு புல் பேக் கொடுத்து மேலே ஏறி இருக்குதா. இப்போ இந்த இடத்த பாருங்கள். ஓகே, இப்போ இங்கேருந்து இங்கே இறங்குது. திரும்பி இந்த ஒரு ஆர்டர் ஃப்ளோ மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு மேலே ஏறி இருக்குது. நெக்ஸ்ட் எங்க, இப்போ இந்த இடம் வந்து ஒரு அடுத்த ஒரு புல் பேக். இந்த இடத்த மார்க் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்த வந்து மார்க்கெட் டச் பண்ணிடுச்சுன்னா இது வந்து மிட்டிகேட்டட் ஆர்டர் ஃப்ளோ. நெக்ஸ்ட் டைம் மார்க்கெட் இங்கே வந்து உங்களுக்கு ஃபுல் பேக் கொடுத்துட்டு மேலே போகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த இடம் இருக்குதுல்ல, இங்கே வந்து மார்க்கெட் வந்துச்சுன்னா இங்கே இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக்ல எஃப்இஜி, அதை வந்து மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு மேலே போகிற ப்ராபபிலிட்டி அதிகம். இப்போ எங்கே பாருங்களேன், நெக்ஸ்ட் ஒரு ஆர்டர் ஃப்ளோ. மார்க்கெட் இங்கேருந்து கீழே இறங்குது, அந்த ஆர்டர் ஃப்ளோ டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போயிடுது. இப்போ எங்கே பார்த்தா தெரியும், இந்த ஆர்டர் ஃப்ளோக்குள்ளார
ஒரு ஆர்டர் பிளாக். அந்த ஆர்டர் பிளாக்ல தான் மார்க்கெட் டச் பண்ணி ஸோ எவ்வளோ ஈஸியாக மார்க்கெட் மேலே ஏறுது. இது ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் ஃப்ளோ இருக்கும். ஆர்டர் ஃப்ளோ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ண கற்றுக்கணும். ஆர்டர் ஃப்ளோ கற்றுக்கினீங்கன்னா அது உள்ளார இருக்கிற ஒரு எஃபிஜியோ இல்லை ஒரு ஆர்டர் பிளாக்கோ இல்லை ஒரு அது உள்ளாரே தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கும். ஓகே, இப்போ நான் அடுத்தது காட்டுறேன். இப்போ மார்க்கெட் இது ஒரு ஆர்டர் ஃப்ளோ. இங்கேருந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆகி இங்கேருந்து பாருங்கள், இப்போ மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ஃபால் கொடுத்து திரும்பி மார்க்கெட் மேலே ஏறிடுது. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் திரும்பி மேலே ஏறி திரும்பி ஒரு ஃபால் கொடுத்துருது. ஸோ இந்த ஆர்டர் ஃப்ளோவில் தான் டச் ஆகுது. இந்த ஆர்டர் ஃப்ளோவிலே பார்த்தீங்கன்னா இதில் எங்கே ஆர்டர் பிளாக் இருக்குது? இந்த இடம் தான் உங்களுக்கு ஒன்றா ஆர்டர் பிளாக். ஸோ அந்த ஆர்டர் பிளாக்கை மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு ஸோ அகைன் மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. ஏன் நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்பீங்க, ஏன் இதை வந்து ஆர்டர் பிளாக்காக மார்க் பண்ணலை, ஏன் இதான் ஆர்டர் பிளாக்னு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஆர்டர் பிளாக்னா என்ன, ஆர்டர் பிளாக் எப்படி ப்ராப்பராக ஃபைன் பண்ணுறதுன்னு கற்றுத்தரேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் புரிஞ்சிடும். ஓகே, இதான் ஆர்டர் பிளாக்குன்னு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆர்டர் பிளாக்காக மார்க் பண்ணுவாங்க. இதே ஆர்டர் பிளாக்காக மார்க் பண்ணக்கூடாதுன்னு இப்போ சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. இதை வந்து ஆர்டர் பிளாக்னா ஸோ இதில் வந்து எஃப்இஜி எங்கே இருக்குது? எஃப்இஜியே இல்லையே. இந்த இதுவும் இந்த கேண்டில் வந்து டச் ஆகிருக்குதுல்ல. ஸோ இது வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் வந்து மிட்டிகேட்டட். ஸோ அதனால தான் இதை வந்து ஆர்டர் பிளாக்காக மார்க் பண்ணக்கூடாது. இதை வந்து நிறைய பேர் வந்து ஆர்டர் பிளாக்காக மார்க் பண்ணி என்ட்ரி வெயிட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி இங்கே டச் ஆகிட்டு ஸோ மார்க்கெட் வந்து மேலே ஏறிடுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் எங்கே ஆர்டர் ஃப்ளோ இருக்குதுன்னா இதை வந்து நம்ம ஒரு ஆர்டர் ஃப்ளோவாக மார்க். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ரைட்டாக ஆர்டர் ஃப்ளோ உடச்சிடுச்சு. ஸோ இந்த டைம் வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணல, திரும்பி கீழே இறங்கி ஸோ நெக்ஸ்ட் ஒரு சடன் பூம். ஓகேவா? ஸோ இதில் வேறு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து டெலகிராமில் டிஎம் பண்ணுங்கள். நான்